அன்பு தோழமைகளுக்கு வணக்கம். ஒரு குட்டி கதை பார்ப்போமாங்க. ஒரு பெரியவர் நெடுநேரமாக கீழே பார்த்து ஏதோ தேடிக்கிட்டே இருக்கார். இதை கவனித்த ஒருவர், ஐயா என்ன ரொம்ப நேரமாக நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கீங்களே, என்னங்கய்யா அப்படின்னு கேட்குறாரு. ஐயா என்னுடைய ஒரு அண்ணாவை தொலைச்சிட்டங்கய்யா அப்படின்னு சொன்னதும், நான் சிவபூஜைக்கு வாழைப்பழம் வாங்கலான்னு வச்சுருந்தேங்கய்யா, தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இந்தாங்க நான் ஒரு அண்ணா தரேன், நீங்கள் போய் வாழைப்பழம் வாங்கி சிவபூஜை செய்யுங்கன்னு சொல்கிறார். இது ஒரு புறம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, யமதர்மராஜாவுடைய சபை, அங்கே தேவேந்திரன் வந்திருக்காரு. அவரை வரவேற்று உபசரிச்சுட்டு வராரு. அதே நேரத்தில் 2 விமானம் வருது. அந்த 2 விமானத்திலிருந்து 2 பேர் இறங்கி வராங்க. அவர்களையும் அன்போடு வரவேற்று அழைச்சிட்டு வராரு. அங்கே யமதர்மராஜாவுடைய அந்த சபையில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரத்தினத்தில் செஞ்ச ஒரு சிம்மாசனமும் தங்கத்தில் செஞ்ச சிம்மாசனமும் போட்டப்பட்டிருக்கு. அந்த 2 பேரை கூப்பிட்டு வந்து ஒருத்தர் ரத்தின சிம்மாசனத்திலையும் இன்னொருவரை தங்க சிம்மாசனத்திலையும் அமர வைக்கிறார். இதை கவனித்த அந்த தேவேந்திரன் சொல்கிறாரு, 2 பேர் வந்தாங்க, அவங்கள நீங்கள் வந்ததே இங்கே புண்ணியம் எனக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து ஒருவரை ரத்தின சிம்மாசனத்திலையும் இன்னொருத்தரை தங்க சிம்மாசனத்திலையும் அமர வச்சுருக்கீங்களேன்னு கேட்குறாரு. அப்போது யமதர்மராஜா சொல்கிறார், இந்த 2 பேரும் மிகப்பெரிய கைங்கரிகள் புண்ணியங்கள் பண்ணவங்க. அதில் இந்த தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறவர் நாள்தோறும் சிவபூஜை செய்தவர், அதனால் அவர் தங்க சிம்மாசனத்தில் அமர வச்சிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ரத்தின சிம்மாசனத்தில் இருக்கிறவர் இந்த சிவபூஜை செய்யறதுக்கு உதவினார் அப்படின்னு கேட்டது தேவேந்திரனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சான். நாள்தோறும் சிவனுக்கு பூஜை செய்தவர்களை விட சிவ பூஜைக்கு உதவி செய்தவர்களுக்கு இவ்வளோ பெரிய பேரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாத யமதர்மராஜா கிட்ட கேட்டு மகிழ்ச்சியோட யமதர்மன் கிட்ட சொல்லிட்டு விடை பெற்று தேவேந்திரன் அவர்கள் கிளம்பிட்டார். இந்த கதையின் வாயில நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோங்க, கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்துபவர்களையும் விட அந்த கும்பாபிஷேகத்துக்கு உதவுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் பெரும் புண்ணியம். அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் திருப்பணிகள் நடந்தாவோ அங்கே சேவை செய்வதும் கும்பாபிஷேகம் நடக்குது அப்படிங்கிறப்போ நம்மளுடைய காசும் அங்கே கும்பாபிஷேக பணிக்காக பயன்படுத்த வேண்டும், அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கணும். நிறைய பேர் பொருள் உதவிகள் பண உதவிகள் எல்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் பெரும் பாக்கியம். நாம் இந்த பதிவிலிருந்து தெரிஞ்சுக்கிறது, சிவ பூஜை செய்கிறதையும் காட்டிலும் பூஜைக்கு உதவி செய்வதற்கு பெரும் பேர் அப்படிங்கிறத போல் திருப்பணிகள் செய்கிறதும் சேவைகள் செய்கிறதும் நமக்கு மிகுந்த பாக்கியம் அப்படிங்கிறது இந்த பதிவின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.